ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பீகாக் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பீகாக் டிசைன் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் நீங்கள் பிகராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே வந்து இந்த பீகாக் டிசைன் வந்து ஈஸியாக வந்து போட முடியும். இந்த பீகாக்கோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு நான் ட்ராயிங் பண்ணி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெருசாக கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம், இல்லை இதை விட சின்னதாக இருந்தாலும் நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்லீவோடைய லென்த்தை பார்த்து நீங்கள் மெஷர் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஸ்லீவோடைய லென்த்து வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு இருக்குன்னா மேலே ஒரு 2 இன்ச்சு, கீழே ஒரு 2 இன்ச் வந்து கேப் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து சென்டரில், அதாவது ஸ்லீவோடைய சென்டர் பொசிஷனில் வர மாதிரி பார்த்து நீங்கள் ட்ராயிங் பண்ணி ட்ரேசிங் பண்ணிங்க. இதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் கோல்டன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா 3 கலரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன கலர் விருப்பம் இருக்குதோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 கலர் தான் எடுக்கணும்னு சொல்லி கிடையாது, நீங்கள் 2 கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திலகம் ஷேப்பு ஸ்டோன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் 4 mm பீடிங் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சில பேர் கிளிப் ஸ்டோன் கூட சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு 20 கிராம்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செயின் ஸ்டோன் நார்மலாக ஒரு சைஸ் வரும் 18 mm, அந்த செயின் ஸ்டோன் வந்து ஒரு 1 மீட்டருக்கு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3 mm கோல்டன் பீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக் க்ளூ, அதுக்கப்புறம் இந்த ஆரி நீடில், அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க் பண்ணுற நீடில். இப்போ வாங்க இந்த பீகாக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட்ஸாக கிடைக்கும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்லி கொடுக்குற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாடியோட அவுட்லைனில் கூட நாங்கள் வந்து கோல்டன் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த ட்ராயிங் பண்ணியிருக்கிற எல்லா அவுட்லைன்லேயும் வந்து நாங்கள் கோல்டன் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து ஜரியில் நாங்கள் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்தது இந்த பாடியில் ஷேப்பில் வந்து அப்படியே வந்து நாங்கள் கோல்டன் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த டேர்னிங் பாயிண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட்ஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். 2 நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வராது. அதுக்கப்புறம் பீகாக்கோடைய லுக் வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ்ஸில், இந்த மாதிரி ரொம்ப டேர்னிங் பாயிண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட்ஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப பக்கத்தில் ஸ்டிச் பண்ணணும். அதாவது உள்ளே இருக்கிற த்ரெட்டு வந்து தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் வந்து பாடியோட அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சுகர் பீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதோடைய கழுத்து பகுதியில் ஒரு லைன் வந்து நாங்கள் பீட்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நாங்கள் செயின் ஸ்டோன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி
இதில் எவ்வளோ உட்காருதுன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்துக்கணும். அதாவது 3 ஸ்டோன் உட்காருதா இல்லை 4 ஸ்டோன் வந்து இதில் ஃபிட் ஆகுதா எப்படின்னு சொல்லி பார்த்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி இப்போது இதில் வந்து ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு லைன் பார்த்து இன்னும் சுகர் பீட்ஸ். ஸோ இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனில் கூட ஒரு லைன் வந்து நாங்கள் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸில் கூட வந்து நாங்கள் கோல்டன் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பீகாக்கோடைய தலைக்கு மேலே இருக்கிற இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட்ஸ் வித் வந்து 3 நம்பர் 3 mm மோத்தி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் 3 mm பீடு ஒன்று கொடுத்து அதுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் சுகர் பீட்ஸ். இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 3 mm பீடு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இந்த லைனில் இந்த கொடி இருக்குது இல்லைங்களா, இந்த லைனில் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீகாக்கில் வந்து பாதி வந்து நாங்கள் பீட்ஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த ஃபெதர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாமரையில் நாங்கள் வந்து இந்த தாமரை, அதுக்கப்புறம் இந்த கொடியில் இருக்கிற பீடு ஒர்க் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த திலகம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திலகம் வந்து நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்டோன் வந்து நாங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து நல்லா காயணும். நல்லா காயிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தாமரையில் இந்த கொடியிலலாம் நாங்கள் பீடு ஒர்க் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த கொடி பார்த்திங்கன்னா மேலே இந்த பக்கம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே கொடி தான், சேம் கொடி தான். அதாவது அது வந்து மேலே பக்கம் வருது, இது வந்து கீழே பக்கம் வருது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி எல்லாமே சேம் தான். இந்த தாமரையில் பார்த்திங்கன்னா
இந்த சென்ட்ரல் லீஃபில் மட்டும்தான் வந்து பீடு வரும். இந்த லீஃப்லலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அவுட்லைன் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கொடியில் கூட நாங்கள் வந்து பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த திலகம் ஸ்டோனுக்கு மேலே பார்த்திங்கன்னா பீட்ஸ் நாங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பீகாக்கு மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ஜெரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக இந்த தாமரையில் இந்த கொடியில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வெளியே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் சில்க் த்ரெட்டில் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஸோ சில்க் த்ரெட் வந்து நான் டபுள் ஸ்ட்ராங்கில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டில் இந்த பாடி ஃபுல்லாக வந்து நாங்கள் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நாங்கள் ப்ளூ கலரில் தான் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொடியில் கலர் வந்து நாங்கள் மாற்றி மாற்றி வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரில் வந்து ரெட் கலர் சில்க் த்ரெட்டில் நாங்கள் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி கொடி வந்து கீழே இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கலர் மாற்றி மாற்றி நாங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொடியில் எல்லாமே வந்து ஃபில்லிங் ஒர்க் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ஃபெதரில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து இந்த பீகாக் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த வாட்டர் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக போடணும். அப்போ தான் வந்து இந்த பீகாக் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா இந்த பீகாக் வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து ரொம்ப நெருக்கமாக வர மாதிரி இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து இதில் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பீகாக்கோடைய கண்ணுக்கு இந்த 4mm ஸ்டோன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நாங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒட்டணும். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ண உடனே ஒட்டக்கூடாது. ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லைனா 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஒட்டணும். அப்போ தான் வந்து நல்லா அது க்ரிப்பாக பிடிக்கும். இப்போது க்ளூ வந்து ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீகாக் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பீகாக் வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீகாக் வந்து எப்படி நாங்கள் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.